ಭಜೋ ನಿತ್ಯ ಗೋವಿಂದ ನಿತ್ಯ ಗೋವಿಂದ. வணக்கம் ஸ்ரீ ஆனந்தம் பொங்கட்டும். வணக்கம் ஸ்ரீ ஆனந்தம் பொங்கட்டும். அது குரு சொன்ன சில வார்த்தைகள் எல்லாம் அப்படியே மனசுக்குள்ள முக்கியமான இன்ட்டு மார்க் போட்டு வச்சிருக்கேன். ஓகே ஸ்ரீ, அந்த 3 தடவை குளிக்கணும் அப்படின்னாரு. அது மெடிடேஷன்ல குருவுடைய கண்களை தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலி மத்தியானம் பாத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ கூட மறுபடியும் குருவுடைய கண்களை பாக்குறதுக்கு தான் போயிருந்தேன் உள்ள. ஓகே ஓகே ஸ்ரீ. போயிட்டு உள்ள ஒரு 10 நிமிஷம் அப்படி உட்காந்துட்டு, உங்களுக்கு நீங்க எங்க ஃப்ரீக்வெண்டா பாத்துக்கிட்டே இருப்பீங்களோ அப்ப அந்த இடத்துல வந்து குருவோட அந்த கண்களை வந்து நீங்க போட்டோவோட அந்த பிரிண்ட் மாதிரி போட்டு நீங்க பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓ, அந்த மாதிரியும் பண்ணலாம். நிறைய பேர் அப்படி பண்ணிக்குவாங்க. பெட்ரூம்ல உங்களுக்கு எங்க நம்ம ஃப்ரீக்வெண்டா பாக்குறோமோ அந்த இடத்துல வச்சுக்குவாங்க. பர்ஸ்ல கூட வச்சிருந்தா கூட அப்பப்ப எடுத்து பாத்துக்கலாம். வேலை எதுவுமே ரெஸ்டி அப்படியே ஒப்படைச்சிட்ட சரணாகதியா என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பா நிகழ்ந்திருக்கும். ஆமா, நம்ம மாஸ்டர் வந்து முட்டு கீழே ஏதோ ஒரு அழுத்தினார். மாஸ்டர் அதெல்லாம் அவங்க அந்த ஒரு அழுத்தம் கொடுத்து இன்னொரு இடத்துல ஏதோ பிடிச்சு விட்டாங்க. அது பிடிச்சு உடனே டக்குன்னு மறுபடியும் கான்சியஸ் வந்துருச்சு. ஆச்சரியமா இருக்கு. மறுபடியும் ஃபுல் எனர்ஜி வந்துருச்சு. 4th நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஆனா அது ஒரு சந்தோஷமான நிகழ்வு. என்ன அப்படியும் ஒண்ணு நம்மளுக்கு நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா இருந்தது. ரொம்ப எக்ஸலண்டான ப்ரோக்ராம் நமக்கு அது. ஏன்னா இந்த பயிற்சியெல்லாம் நம்ம தனியா பண்ண முடியாது. இந்த பயிற்சியெல்லாம் ஒரு குரு முன்னிலையில் தான் பண்ண முடியும். குருமுகமா இருக்கிறதுனா என்னங்கிறத முறையா நம்ம கவனிச்சு, பட் அவங்க எப்படி இருக்காங்கங்கிறது நமக்கு நம்மள கதற விட்டுறாங்கல்ல. யாருக்குமே பயப்பட மாட்டோம்னு ஆணவத்துல நினைப்போம், நம்மளே கதற விட்டுறாங்கல்ல. வெறுமனே ஒரு சின்ன கண்ணை வச்சு பார்த்துட்டு கதற விட்டுறாங்க. அந்த கண்ணுக்குள்ள 1000 விஷயம் உள்ள இருந்து வருது. அது என்னன்னு சொல்ல முடியல. ஆனா அது என்னென்ன வார்த்தைகளையும் சொல்ல முடியாது. அதுல என்ன நடக்குது அப்படின்னு சொல்ல முடியல. ஆனா நம்மளை கரைக்குது. அது நாம அப்படிங்கறத காணாம போக வைக்குது. அந்த கண்ணு நம்மளை கரைச்சிருது, நம்மளை காணாம போக வைக்குது. அந்த கண்ணுடைய இருப்பு நம்மளை தூய்மையாக்குது, நம்மளை தெய்வீகமாக்குது. நம்மளை தவறா நினைக்கிற பாதையில இருந்து திருப்பி மேல் நோக்கி அந்த சக்கரங்களை தூக்குறதுனால நம்மளுக்கு எப்படி சொல்ல, அந்த இடத்துல தெய்வீகமா எண்ணவும் புனிதமா நடந்துக்கவும் தெய்வீக ஆனந்தத்துல இருக்கவும் மட்டும்தான் அது கொண்டு போகுது. நம்மளை அப்பர் சக்கராசோட திங்கிங்ல கொண்டு வந்து நம்மளை இருத்தி வைக்குது. அது அந்த மாதிரி அது வந்து அந்த நமக்கு ஒரு நெகட்டிவான தாட்ஸ் எதுவுமே அங்க வர மாட்டேங்குது. அந்த மாஸ்டருடைய பிரசன்ஸ்ல வந்து எதையும் நம்ம நெகட்டிவா யோசிக்கவே முடியலையே. யோசிக்க கூட முடியல, நினைச்சு கூட பார்க்க முடியல. மனமே வேலை செய்யாத பிறகு யோசிக்கிறது. நைட்டு நான் படுக்கும்போது கூட, நான் அதை மாஸ்டர்ட்டையும் ஒரு இது சொன்னேன். நைட்டு படுக்கும்போது கூட நான் வந்து ஏதாவது ஒரு தாட்டை ஏதாவது கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு அது ப்ளசண்டா ரசிச்சுட்டு தூங்குவேன். நான் வந்து ஒரு 2-3 தாட்ஸ் நமக்குன்னு இருக்கும் இல்லையா, சில விஷயங்கள் நினைச்சு பார்க்கறதுக்கு, ஒரு நல்ல விஷயங்கள், ஏதாவது லௌகீகமான விஷயங்கள் தானே நம்ம நினைச்சு தூங்கியிருப்போம் ப்ராக்டிக்கலியே. அப்ப நான் வந்து அது மாதிரி விஷயங்களை டக்குன்னு ஓபன் பண்ணும்போது குருவுடைய கண்ணு வந்து முன்னால வந்து அது எல்லாத்தையும் பின்னால தள்ளி விடுது. ஆமா, இது அன்பிலீவபிள். அதாவது நான் வந்து இதை விட நல்லா சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லுது. அது சொல்லுது, நீ இதெல்லாம் நினைச்சிட்டு தூங்குறத விட என்ன கண்ணை பத்தி கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு தூங்க அப்படின்னு. ஆமா, இது நல்லா இருக்க அப்படின்னா அப்படியே நினைச்சிட்டு தான் தூங்கினேன். நீங்க நம்ப மாட்டீங்க, என்னுடைய அந்த கண்ணுல இருந்து ஒரு அருமையான ஒரு கருணையான காதல் அப்படியே கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. நான் படுக்கையில தான் படுத்திருக்கேன். மாஸ்டரும் உள்ள இல்ல. ஆனா மாஸ்டரை நான் நினைக்கிறேன், கண்ணீர் வந்து தலையில சொட்டுது. அது அங்க நடக்குது. அந்த இடத்துல நான் மறுபடியும் எந்திரிச்சு உட்கார்ந்தேன். எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே யாரோ ஒரு கர்மயோகி யாரோ வந்தாங்க. இன்னைக்கு வந்து சீக்கிரம் எழுப்பிடுவோம், 5:30 எழுப்பிடுவோம், தூங்கலையான்னாங்க. கொஞ்ச நேரம் குருவை லவ் பண்ணிட்டு தூங்குறேன் அப்படின்னு. சரி, வேற பாத்துட்டு இருக்கோம். அந்த கண்ணு நம்மளை கூப்பிடுது திருப்பி. ஆமா, இப்போ நான் உட்காரும் போது கொஞ்ச நேரம் தாட்டு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை குருவே சரணம்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே டக்குன்னு கொஞ்ச நேரத்துல மனமற்ற நிலைக்கு கண்ணு கூட்டு போயிடுச்சு. அது கூட்டிட்டு போயிடுச்சு. நம்ம எவ்வளவோ தியானம் பண்ணி பார்த்திருக்கோம்.
சும்மா ஒரு 5 செகண்ட்ல அடுத்த தாட்டு வந்துடும். 5 செகண்ட் அதிகம், 2 செகண்ட் 3 செகண்ட்ல அடுத்த தாட்டு வரும். அப்புறம் அந்த தாட்டை வாட்ச் பண்ணிட்டு அடுத்த தாட்டு இல்லாம இருக்க நினைப்போம். ஆனா 3வது 4வது தாட்டு வந்து அந்த தாட்டு நம்மளை கூட்டிட்டு போய் இப்ப 5 நிமிஷம் கழிச்சு தான் மறுபடியும் கொண்டு வந்து தியானத்துக்கு விடும். ஆனா இப்ப மாஸ்டருடைய கண் அன்னைக்கு பார்த்தா டக்குனு எனக்கு ஒரு 5 நிமிஷம் அது தாட்லெஸ்ல கொடுத்துருச்சு. ஆமா, நான் தாட்லெஸ் கொடுங்க, எனக்கு தியானம் நடக்க விடுங்க இப்படின்னு கூட நான் கேட்கல. குருவே சரணம், நீங்க என்னவோ பண்ணுங்க, நான் உங்க இதை மட்டும் பார்க்கணும் அப்படின்னு மட்டும் வந்து பண்ண. அப்ப டக்குன்னு பழையதுக்கு வந்துருச்சு. ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்படியே டக்குன்னு அது பிடிச்சிக்கிட்டு மனமற்ற நிலைக்கு கொஞ்சம் நிறுத்திட்டு அப்புறம் அப்படி இதாயிடுச்சு. அந்த என்ன ஸ்ரீ ஓகே ஸ்ரீ, நல்லா ஆனந்தத்தை அனுபவிக்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஏதாவது கிளாஸ்ல குறைகள் இருந்தா சொல்லுங்க, அடுத்த வர தியானிகளுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுப்போம். குறைகள்னு ஒண்ணு கிடையாது. அதாவது எல்லாமே ரொம்ப பிளான் பண்ணி பக்காவா எக்ஸிக்யூட் பண்றாங்க. இவ்வளவு ரிசோர்சஸ்குள்ள குறைகள்னா நம்மளுடைய தியானிகள் எங்கிட்ட தான் இருக்கும். அதாவது இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்ஷனா பண்ற அளவுக்கு உடல்ல இருக்கிற சக்தியோ இதுவோ நம்மகிட்ட வேணும்ல. கண்டிப்பா மாஸ்டரோட இது எல்லாமே ரொம்ப நல்லா நமக்கு இருக்கு. அங்க பண்ணும்போது பார்த்தா எனக்கு ரொம்ப கண்ணீர் வடியுது. அது அதே மாதிரி நிறைய சளியும் வந்து வேற நிறைய வந்துகிட்டே இருந்துச்சு. கழிவுகள் எல்லாம் வெளியில வந்துருந்துச்சு. அதான் கிளீன்சிங் வந்து நல்லா நடக்குது. அதாவது மற்ற இடங்கள்ல நம்ம மெடிடேஷன் பண்ணதை விட மாஸ்டரோடைய அந்த கண்ட்ரோல்டு பிராணிக் அட்மாஸ்பியர்ல நம்ம பண்ணும் பொழுது வேகமா கழிவுகள் வெளியேற்றம் வேகமா நடக்கிறத நான் கவனிக்கிறேன். மாஸ்டர் வேகமா நம்ம கழிவை வெளியே தள்ளி விடுறாரு. அதாவது நம்ம முயற்சி ஒரு 10% மாஸ்டர் ஒரு 100% போட்டு ஒரு 110 இழுத்து விடுறாரு. குரு நம்ம உசிரையே காப்பாத்தி அவர் உசிரையே கொடுத்து எல்லாம் பண்ணிருக்காரு 2 நாள். ஏன்னா அவர் அங்க நின்று நமக்கு இருந்து அவரு குருக்கள் எல்லாம் இன்வோக் பண்ணி அவரு மயிருக்குச்செறிகிற நிலையில நின்று நம்மளுக்கு அவருடைய உயிர் சக்தியை நம்மகிட்ட கொடுத்து உயிர் ஊட்டி அவ்வளவு கருணையா நின்று அவர் பண்ணி அவங்க அவ்வளவு நம்மளுக்கு எஃபர்ட் போட்டிருக்காங்க, நம்மளுக்கு அவ்வளவு செஞ்சிருக்காங்க. ஃபீஸ் எல்லாம் ஒரு பெரிய இதுவே கிடையாது. ஒரு குருவுக்கு அது வேலையே இல்லை. பணத்துக்குலாம் அவங்களுக்கு பெருசா இது இருக்காது. நம்ம இவ்வளவு பணம் இருந்தா அதை ஒர்த்தா இருக்குன்னு நினைப்போம் 1. 2 நம்ம இவ்வளவு பணம் போட்டிருக்கோம் எஃபர்ட் போடணும்னு நினைப்போம் 2. 3வது இவ்வளவு பணம் இருந்ததுன்னா அது ஒர்த்தா இருக்கணும் மைண்ட் நினைச்சோம். 4வது அப்போ இவ்வளவு பணம் கேக்குறாங்கன்னா அவங்களும் வேல்யூடா இருப்பாங்கன்னு மைண்ட் நினைக்கும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் அவங்க வந்து தந்திரமா அந்த மாதிரி பணம் வைப்பாங்க. மற்றபடி அவங்களுக்கு பணத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சும்மா ஒரு 10,000 வைக்கிறாங்கன்னா அந்த 10,000 அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது என்னை பொறுத்தவரை. ஆனா மக்களுடைய மைண்ட் எப்படி இருக்கு, ஃப்ரீன்னு கொடுத்தா அங்க ஒன்றும் இருக்காது, வேல்யூ இருக்காது, அது இருக்காது, இது இருக்காதுன்னு ஒரு 12 பட்டியல் போட்டுருவாங்க. அதனால சரி இருந்தாங்க 10,000 அப்படின்னு அவங்களுக்கு போட்டாதான் ஏன்னா இதை குருவால ஃப்ரீயாவே கொடுக்க முடியும். கண்டிப்பாங்க ஸ்ரீ, இந்த காசை ஃப்ரீ தான், ட்ரஸ்ட்டுக்கு தான் அனுப்பிடுவாங்க மாஸ்டர். ஆமா, ஆனா மாஸ்டருக்கு என்ன அப்படின்னா மனுஷனுக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்கு. அது ஒரு பணம் இவ்வளவுன்னா தான் அது ஒர்த்துன்னு நினைக்கும். அதனாலதான் இப்படி வைப்பாங்க. ஆமாங்க, இந்த கலெக்ட் பண்ணது எல்லாமே ட்ரஸ்ட்டுக்கு தான் போகுது. மாஸ்டர் எடுத்துக்கிடுவாங்க. 10,001 கலெக்ட் பண்றோம்ல, அது ₹1 மட்டும் தான் மாஸ்டர் கொடுத்து வச்சு எடுத்துக்குவாங்க. மீதி எல்லாமே ட்ரஸ்ட்டுக்கு அந்த ஜீவ சமாதிக்காக அந்த நிலம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்க, அதுக்காக தான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சோல் தேடுறதுக்காக தான் வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். பே பண்ணி வரவங்களுக்கு அதோட அருமை தெரியும் ஸ்ரீ. ஏன்னா ஃப்ரீயா இருக்கவங்களுக்கு அந்த அருமை தெரியாது. என்ன சரி, நமக்கு வந்து இப்ப ஃப்ரீன்னு வந்துட்டா தகுதி இல்லாதவங்களும் வருவாங்க. ஆமா, இப்ப உண்மையிலே தாகம் இருக்கிற ஒரு மனசு வந்து 10,000 எங்க இருந்தாலும் தேடிடும். ஆமா, கடனை உடனே வாங்கிட்டு வரவங்களா இருக்காங்க. அதுக்கு நான் குருவை பார்த்தா போதும் அப்படின்னு. எனக்கு பர்பஸே அதுதான். அதாவது என்னுடைய பர்பஸை கேளுங்க. எனக்கு பர்பஸ் சிம்பிள். அதாவது 180 கிலோமீட்டர் தாண்டி ஒரு அதிர்வலைகள் உள்ள மனிதர் ஒருத்தர் ஆனந்தமாக்க முடியும், அழுகையில கொண்டு வர முடியும். அவரை நேர பார்த்தாலே எனக்கு போதுமே. என்னோட பர்பஸ் அவ்வளவுதான். அங்க ஒரு அன்பான ஒரு அன்பின் உருவம் அங்க இருக்கு. அது கூட 2 நாள் இருக்க போறோம். அந்த ஜாலியில தான் நான் வந்ததே.
ம் ம் எனக்கு அதுவே போதும்ங்கிறது தான் என்னுடைய இது. ம் 2 நாள் ஒரு ஆனந்தத்தை தரிசித்த விழிப்புணர்வை இது பண்ண ஒரு குரு வந்து அருகில் இருக்கிற சம்மதிக்கிறாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். ம் நம்ம இப்ப 4 நாள் செஞ்சிருக்கிற அற்ப கர்ம வினைகளுக்கு ம் அவங்களுடைய பெருங்கருணை இல்லையா அது. கண்டிப்பாங்க ஸ்ரீ. ஏன்னா அவங்க வந்து இதுல அவங்களுக்கு உண்மையிலேயே இது சங்கடம் தான். அதாவது அவங்க ஒரு ஹையர் ஃப்ரீக்வன்சில இருப்பாங்க. ம் நம்ம லோயர் ஃப்ரீக்வன்சில போட்டுக்கிட்டு இவர் எப்படி ஏதாக்கும் இவர் என்ன பண்றாரு ஏது பண்றாரு இப்படின்னு நம்ம வருவோம். அவங்களுக்கு வந்து நிறைய என்ன இவ்வளவு லோயர் லெவல்ல இருக்காங்கன்னு அவங்களுக்கு போய் இந்த அலைகள் தான் போய் தாக்கும். ம் ம் அவங்களுக்கு சொல்ல போனா சங்கடமும் எரிச்சலும் தான் நம்ம போடுற தாட் ப்ராசஸ்லாம். ஆனா அதையும் மீறி அவங்க கருணையோட வர்றாங்க பாருங்க. ம் அதுதான் நான் நினைக்கிறேன். அதுதான் பெரிய விஷயம். அவங்க வந்து எப்படி தேடி இருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு மாஸ்டர்ஸ்ட எவ்வளவு திட்டு வாங்கி இது பண்ணி எத்தனை நாளை ஸ்பெண்ட் பண்ணி அவங்க எங்கெல்லாம் அலைஞ்சிருப்பாங்க. 30 வருஷம் ஸ்ரீ. ஆமா, மாஸ்டருடைய காலை நான் பார்க்கும்போது நான் அதை தான் பார்த்தேன். இந்த கால் நம்மளுக்காக எவ்வளவு அலைஞ்சிருக்கும்னு நினைச்சேன். அந்த மாஸ்டருடைய காலுக்கு நான் முத்தம் கொடுத்தேன். என்ன காரணம்னா இந்த கால் எங்கெங்கெல்லாமோ அலைஞ்சிட்டு எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணி ஹனிபி வந்து ஒரு தேனை வந்து உருவாக்குற மாதிரி ஒரு 2 சொட்டை நம்மளுக்கு கொடுத்துரு. ஆனா அந்த 2 சொட்டு தேன் நமக்கு கொடுக்கறதுக்கு அந்த தேனி எங்கெல்லாம் அலைஞ்சிருக்கு. அதாவது நம்ம கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு அது தானே கேள்விகளை ஏற்படுத்திக்கிட்டு எத்தனை இடத்துல தேடி அதையெல்லாம் ஒண்ணு சேர்த்து நம்ம ஈஸியா டைஜஸ்ட் ஆகுற மாதிரி ஒரு தேனாக்கி அந்த மகரந்தத்தை தேனாக்கி 2 சொட்டு வைக்குது. ஆனா அதை ஃப்ரீயா கொடுத்தோம்னா அது தேனுன்னு சொல்ல மாட்டான் நிறைய பேர். அது ஒரு ஃபீஸ் வைக்கும் போது அவன் இது தேன் தான்மா. அது இது மனசோட மேஜிக். அது எவ்வளவு மலர்களுக்கு அவர் பறந்துருக்கிறாரு. அவரு டிராவல் பார்த்தா கடப்பை சச்சிதானந்த யோகீஸ்வரர்கிட்ட போயிருக்காரு. தொடர்ச்சியா பயணம் பண்ணுங்க, சூட்சமான விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஆமா, அதாவது சூட்சமான ரகசியங்களான புத்தகங்கள் நிறைய மாஸ்டர்கிட்ட இருந்து என்கிட்ட கிடைச்சது. எல்லா கர்மயோகிகளுக்கும் நன்றி. நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நீங்களா வந்தனாலதான் இது நடந்தது. தெய்வமா பாத்துக்கிட்டீங்க. முக்கியமா அந்த முத நாள் வந்து ஆரத்தி பண்ணோம் இல்லையா குருவுக்கு. ஆமா ஸ்ரீ. அது எல்லாம் நமக்கு வந்து ஒரு பெரிய பூஜை நடந்த மாதிரியே எனக்கு அந்த ஃபீலிங் பயங்கர எக்ஸ்டசி, பயங்கர அன்னைக்கு எனக்கு ரொம்ப ஆனந்தம் ஆயிடுச்சு. அன்னைக்கு வந்து நீங்க எஸ்பெஷலி நீங்க எல்லாரும் போய் குருவுக்கு பண்ணீங்க பாருங்க. அப்ப இங்க இருந்து எனக்கு ஆனந்தம் பொங்குது. அவர் குருவுக்கு நீங்க பண்ண அப்படியே எனக்கு நான் அதுலதான் எக்ஸசைஸ் ஆனேன். எனக்கு எல்லாரும் வந்து பண்ணும்போது எனக்கு ஒண்ணு தெரியல. ஆனா அங்க குருவுக்கு நீங்க அந்த பண்ணும்போது அந்த ஒரு அன்பின் பரிமாற்றம் அங்க நடக்குது பாருங்க. அந்த குரு உங்களை வந்து பாப்பாரு இல்லையா, ஒவ்வொருத்தரையா கர்மயோகிகளை பாத்துக்கிட்டே வராருல, அந்த இது எனக்கு பயங்கரமா இருந்துச்சு. அதாவது நம்ம குரு வந்து ஒருத்தரை பார்க்கும் போது இருக்கிற உணர்வு நான் வேற எங்கேயும் ரொம்ப பார்த்தது இல்லை. அதாவது அந்த பார்வையை என்னால உணர முடிஞ்சது. அந்த பார்வையில ஒரு மனிதனின் பார்வைக்கு பியாண்டான ஒரு அதிர்வுகளை அவர் கொடுக்கறத எனக்கு உணர்ந்து எனக்கு பயங்கர எக்ஸ்டேசி ஆயிடுச்சு. அப்போ நீங்க எல்லாம் எவ்வளவு இந்த கர்மயோகிகள் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் அதை யோசிச்சேன். மாஸ்டர் வந்து எல்லாருமே அப்படியே எல்லா கர்மயோகிகள் வரும்போது அப்படியே ரசிக்கிறாரு. அவர் வந்து அப்படியே அன்பின் உருவமா இருக்காரா. நீங்க எல்லாம் அங்கங்க ஒன்னொன்னு என்ன பண்றீங்க அதெல்லாம் அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்காருங்க. அந்த ரசனை நம்ம ரசனையில இருந்து வேறுபட்டது. கண்டிப்பா ஸ்ரீ. அதுவும் எனக்கு தெரியுது. அவர் வந்து வேற மாதிரி ரசிக்கிறார். ஒரு மனிதன் ஒரு ஃபிகர்னா ஒரு உருவம்ங்கிறதுக்கு சொல்றாங்க. ஒரு உருவம் இது அப்படிங்கிறது இல்ல. அவர் வேற ஏதோ ஒரு இதுல ரசிக்கிறாரு. அது என்னன்னு நமக்கு தெரியல. ஆனா அவர் ஆழமா அதுல ஒண்ணு ரசிக்கிறாரு. அது என்னன்னு பிடிபடல. அவ்வளவுதான். என்னன்னு அது என்ன நடக்குங்கிறது நம்மளுக்கு பிடிபடல. ஆனா அவர் ஒரு பெரிய பயங்கர ஆனந்தமா இருக்கிறாரு. கண்டிப்பா நான் அதை வந்து மக்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். பண்ணி நிறைய பேர் வந்து இதுல பயனடைகிறதுக்கு என்னால முடிஞ்ச இதை கண்டிப்பா செய்யறேன். ஸ்ரீ, தேங்க்யூ உங்களுடையது. ஏன்னா நீங்க ஒரு 2-3 தடவை இது ரொம்ப பாசிட்டிவா பேசினாலதான் நானும் வர முடிஞ்சது. அதெல்லாம் உங்களுக்கான ஏக்கத்துக்கான பதில் தாகத்துக்கான இது கிடைச்சது உங்களுக்கு. ஆமா, உங்களுக்கு நன்றி. உங்களுக்கு வந்து இவ்வளவு சப்போர்ட் பண்ணி இது பண்ணக்கூடிய உங்க கணவருக்கு நன்றிய கண்டிப்பா சொல்லுங்க. ஏன்னா நீங்க அதை அந்த மாதிரி கொடுத்து வச்சிருக்கீங்க. இப்படி ஒரு
கணவர் வந்து ஒரு ஒரு குரு இருக்கிறாருங்கிறத உணர்ந்து அவங்க கிட்ட ஃப்ரீயா நீங்க அங்க வர ட்ரஸ்ட்ல ஒர்க் பண்றதுக்குலாம் அந்த ஆத்மா அவ்வளவு பியூரா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இப்ப நெருக்கத்தோட வருது பாருங்க. நான் அவரை ரொம்ப உயர்வா உண்மையிலே நினைச்சேன். அதே மாதிரி உங்க பையன் பேரு ஹர்ஷித், என் பையன் பேரு ஹர்ஷித் தான். அப்படிங்களா? ஆமா ஆமா. ஓகே ஓகே. பையன் நல்லா கியூட்டா இருந்தான். பாருங்க அவனுக்கும் வந்து பாருங்க மாஸ்டரோட பக்கத்துல இருக்கிற இது சின்ன வயசுலயே கிடைச்சிருச்சு பாருங்க. அவனுக்கு உலகமே மாஸ்டர் தான் ஸ்ரீ. அப்படியா? ஆமா. அந்த உலகத்திலே பிடிச்சது மாஸ்டர் தான் அவனுக்கு. எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். அவன் வாயில இருந்து வர வார்த்தையே மாஸ்டரா தான் இருக்கும். எனக்கு உங்களை எல்லாரையும் ரொம்ப பிடிச்சது, முக்கியமா அந்த சகாயமாதா அம்மா. ஆமா, அவங்க வந்து எனக்கு என்னன்னா இந்த ஏஜ்ல நம்மளை யாரும் கவனிக்க மாட்டாங்களான்னு நினைப்பாங்க எல்லாருமே. நீங்க திங்க் பண்ணுங்க, நம்ம வர்றோங்கிறது வேற, ஆனா ஒரு இவ்வளவு வயசானவங்க வந்து சர்வீஸ் பண்ணணும்னு நினைச்சு வர்றாங்க பாருங்க. மாட்டேன் 2 நாள் வந்து புது இடத்துல ஏதாவது ஒரு கிளவியால வந்து உட்கார முடியுமா? நீங்க நம்ம ஊர் கிளவி யாரையாவது கூப்பிட்டு ஏதாவது போடா புது இடத்துல வரமாட்டேன். ஒரு இடத்துக்கு வந்து அங்க நம்ம சர்வீஸ் பண்ணோம், நச்சு மாடி ஏற இது பண்ண. அப்போ மாஸ்டர் எவ்வளவு எனர்ஜி அவங்களுக்கு கொடுத்துருக்காரு பாருங்க. கண்டிப்பா. நான் அந்த மத்தியானம் சாப்பிடும் போது சகாயமாதா மட்டும் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்ப நான் சொன்னேன், மாஸ்டர் உங்களுக்கு இது எனர்ஜி எல்லாம் கொடுக்காம நீங்க இவ்வளவு விஷயங்களை செய்ய முடியாது தெரியுமா? சிரிச்சாங்க. ஆமாண்ணா, அதான் நான் மாஸ்டர் எனர்ஜி கொடுத்து கொடுத்து மாஸ்டருடைய ஆயுள் குறையுது, எனக்கு அதுதான் கஷ்டமா இருக்குன்னாங்க. நான் சொன்னேன், ஆயுள் குறையுது, அப்படிலாம் குறையாது, அது பிரபஞ்சம் பாத்துக்கிறோம், நீங்க அதுக்கு கவலைப்படாதீங்க. அது மாஸ்டருடைய ஆயுள் குறையுதுன்ட்டு அவங்க கண்ணீர் ஆயிடுச்சு. எங்களெல்லாம் கவனிச்சு கட்டோரி கொடுத்து மாஸ்டருடைய ஆயுள் குறையுதுன்ட்டாரு எனக்கு அப்படின்னு டக்குன்னு அழுதுட்டாங்க. நான் சொன்னேன், பிரபஞ்சம் அப்படி விட்டுறாது, நீங்க அதை கவலைப்படாதீங்க அப்படின்னு. அந்த வலது கையில வலிக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த வலிக்குதுன்னு தெரிஞ்ச பிறகும் அவங்க பாருங்க அந்த சர்வீஸை விடல. என்ன வேணும்னு கேட்குறாங்க, எடுத்து வைக்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப கர்மயோகிகள் மாஸ்டர் மாதிரியே எல்லா கர்மயோகிகளும் ரொம்ப பிடிச்சது. முக்கியமா கர்மயோகிகளுடைய ஷேரிங் இருந்தது இல்லையா, நல்லா இருந்தது. அதாவது ஒரு பெரிய அவங்க என்ன ஏது எல்லாமாக குரு இருப்பார் ஸ்ரீ. உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஆத்மாவுக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பா நிறைவேற்றுவார். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க சொல்றது இப்ப இன்னைக்கு நம்ம குரு ஸ்ரீ ஆனந்த அகஸ்டாட்ட வந்திருக்கிறதே நமக்கு பின்னால் நிறைய கைடன்ஸ் இருக்குங்கிறதுக்கான உதாரணம் தானே. கண்டிப்பா. உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் உங்களோட நேம் சொல்லி ஊர் சொல்லி நீங்க கொஸ்டின் பண்ணி எனக்கு டேக் பண்ணி அனுப்புங்க வாய்ஸ் மெசேஜா. கண்டிப்பா மாஸ்டர் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் இல்ல அப்படின்னா 2 daysக்குள்ள பதில் சொல்லுவாங்க. ஓ சரி சரி. அதுதான், அது பெரிய விஷயம். இது வந்து எங்கேயுமே எப்பவுமே கிடைக்கும். நான் போயிட்டு வந்து எங்கேயுமே இது கிடையாது, இங்க மட்டும் தான் மாஸ்டர் சொல்லியிருக்காரு இப்படி. ஆமாங்க, ஏன்னா குரூப்ல ஆட் பண்ணிடுவோம். தொடர்ச்சியா நம்மளோட பயணிக்கணும் அப்படிங்கறத நம்மளோட விருப்பமே. பயணிச்சா அவங்களும் உய்வடையணும் அப்படிங்கறது நம்மளோட விருப்பமே. அதனால குரூப்ல ஆட் பண்ணிடுவோம். அவங்களுக்கு என்ன சந்தேகம்னாலும் அவங்க கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி கேட்பாங்க. ஈவன் 3 வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சவங்க கூட கேட்பாங்க. மாஸ்டர் பதில் சொன்னாங்க முந்தா நேற்று. சரி சரி சரி. இந்த மாதிரி எனக்கு ஒரு டவுட்டுங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்மீகம் தொடர்பா எதுனாலும், அதுவும் வீட்டுல ஏதாவது பிரச்சனை, உடம்பு சரியில்லை, ஏதாவது அந்த மாதிரி சொந்தமாக இருந்தா கூட ஷேர் பண்ணுவாங்க. குரூப்ல எல்லாரும் சேர்ந்து ஸ்பெஷல் மெடிடேஷன் வைப்போம் அவங்களுக்கு. அவங்க முடிச்சுட்டு போய் 2 வருஷம் இருக்கும். அவங்க வீட்டுல யாருக்காவது ப்ராப்ளம்னா கூட ஷேர் பண்ணுவாங்க. குரூப்பா ப்ரேயர் வைக்கிறப்ப அந்த ப்ரேயர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். எவ்வளவு கிரிட்டிக்கல் பொசிஷன்ல இருந்து அவங்க எல்லாம் காப்பாத்திருக்கோம், மாஸ்டர் காப்பாத்திருக்காங்க. ஒரு குருவுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு குரு வந்து எக்ஸ்டேசில இருப்பாரு, ஆனந்தத்தை இது பண்றதுல இருப்பாரு. அப்போ நிறைய இந்த தேவைகள் வந்து சாதகர்கள் இந்த ஸ்ரீ வர்றாங்க இல்லையா, அவங்களுடைய தேவைகளை வந்து ஒரு குரு பார்க்க முடியாது. ஏன்னா குரு எக்ஸ்டேசில அதை கொடுக்கறதுல தான் இருப்பாரு. நீங்க அதையெல்லாம் கரெக்டா பாத்துக்கிறீங்க. எல்லாமே குருவோட கருணை தான். அவங்க வழி நடத்துறாங்க உள்ள இருந்துட்டு, அவ்வளவுதான். அவங்கதான் வழி நடத்துறாங்க. நம்ம சும்மா அந்த இடத்துல ஒரு பொம்மை மாதிரி நின்று இருக்கோம், அவ்வளவுதான். அந்த சின்ன ஏஜ்ல அப்படி எப்படி மெச்சூரிட்டி வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒரு மாதிரி சைனஸ் இருக்கும், இது இருக்கும். அது அந்த தம்பி இருக்காருல்ல, அந்த குட்டி பையன். ஆமாங்க ஸ்ரீ. அவரு யார் பையன்? நம்ம கற்பகம்மா பையனா? யார் பையனுமே இல்ல ஸ்ரீ. அப்படியா? போன டைம் சடரிக்கு வந்தாங்க. இத்தனைக்கும் புது இடத்துல அப்படி குழந்தைங்க இருக்கவே இருக்காதுங்க. அதான் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லாதவங்க கூட இருக்கவே இருக்காது. ஆனா அந்த குழந்தை இருந்தது, சடோடைய போய் இருந்தது. ஒரு வாட்டி கூட அம்மாட்ட பேசணும் அப்பாட்ட பேசணும் கேட்கவே இல்லை. அது அப்படியே நிர்மலமா ஏகாந்தத்துல இருக்குங்க அந்த பையன். அதே மாதிரி யாருக்கு என்ன தேவை, டிஷ்யூ பேப்பரா கொண்டு போகுது டக்குன்னு. ஆமா ஆமா. டவல் வேணுமா கொண்டு போகுது.
நான் நினைச்சேன் என்னங்க இது நடக்குது இங்க மாஸ்டரோட இதுல. எல்லாருமே இப்படி எக்ஸைட்டிங்கா இருந்தா எல்லாருமே நல்லா பேட்டிங் பிடிக்கிறாங்க பவுலிங் பிடிக்கிறாங்கன்னா என்ன பண்றது? சளி வந்தா சிந்தி விடுவாங்க ஸ்ரீ, வாமிட் வந்தா கையில பிடிப்பாங்க ஸ்ரீ அவங்களாம். அதான் அது எனக்கு அந்தர்த்தராகம் பண்ணும்போது இது பண்ணேன், எனக்கு டிஷ்யூ பேப்பரை கொடுத்துக்கிட்டே இருக்காப்புல. மறுபடியும் நான் வந்து சளி செஞ்சிருக்கேன், நம்ம பேசக்கூடாது இல்லையா, நம்ம சளியை எடுத்துக்கிறோம், அதை போய் டக்குன்னு வாங்குறாருன்னு நான் இது இருக்கட்டும் சைகை மட்டும் சொன்னேன். அவரு இடது கையில அந்த பாருங்க அந்த சின்ன பையன் நம்மளுக்கிட்ட கம்யூனிகேட் பண்றான், இருக்கட்டும் அப்படின்ட்டு அவன் எடுக்கிறான். அவனும் சைகையில சொல்லிட்டு அதை எடுத்து கொண்டு போறான். கொண்டு போறது புதுசு போடுறான். அவன் என்னுடைய என்னது அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்ல, புதுசு வச்சுக்கீங்க நான் எடுத்துக்கிடுவேங்கிறத அவன் சைகையில சொல்றான், சொல்லாம சொல்றான். என்னங்க இது நாம குழந்தையா அவன் குழந்தையா என்ன, எனக்கு ஒரே குழப்பமாக்கி. அவன் தகப்பனார் ஸ்டேஜ்ல இருந்து வேலை பார்க்கறான். அதான் மாஸ்டர் சொன்னாங்க, இந்த குழந்தை உங்களை குழந்தையா பாவித்து இங்க உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கு. ஆமா, நான் என்ன நினைச்சேன், மாஸ்டர் வந்து அவங்க நம்ம எப்படி நினைப்போம், கொஞ்சம் பில்டப் பண்ணுவாங்க, பிரைஸ் பண்ணி சொல்லுவாங்க, அப்பதான் நல்லா பண்ணுவாங்கிறக்காக சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். பட் நம்ம மாஸ்டர்கிட்ட அந்த விஷயம் கிடையாது. பொதுவா அவர் வந்து சத்தியத்தை மட்டும் தான் சொல்லுவாரு. கண்டிப்பா. ஏன்னா அவருடைய வீடியோ பார்த்தும் போதே இவர் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு, இவர் சத்தியத்தை மட்டும் தான் சொல்லுவாரு. இவரால பொய் சொல்ல முடியாது அப்படிங்கறத நான் முதல்ல உணர்ந்துட்டேன். பொய் சொல்ல முடியாத ஆளுங்க இவரு, பேசிக்கலா இவர் எக்ஸைஸ்ல இல்லைனாலுமே பொய் சொல்ல மாட்டாரு அப்படிங்கிற ஒரு 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 இது எனக்கு உணருது என்னுடைய மாஸ்டரை பொறுத்த வரைக்கும். குரு ஸ்ரீ ஆனந்த அகஸ்டானா அவரு சத்தியத்தை மட்டும் தான் பேசுவாரு அப்படிங்கிற விஷயம் யாரு சொன்னாலும் எது சொன்னாலும் என்னால மறுத்து பேச முடியும். எங்கால ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுங்க அப்படின்னு. எனக்கு தெரியலன்னா தெரியல பாரு, தெரியும்னா தெரியும் பாரு. அது அதுல அப்போ உணர்ந்தேன். அப்புறம் இங்க வரும்போது இப்படி மாஸ்டர் பேசுவாரா, அப்படி பேச மாட்டாரா பொதுவா அப்படின்னு யோசிச்சேன். மாஸ்டர் உள்ளதுதான் சொல்லுவாரு, ஏன்னா அவர் அவ்வளவுதான் சொல்லுவாரு, எது இருக்கோ அதை மட்டும் தான் சொல்லுவாரு. குழந்தை மாதிரி பாத்துக்குவாங்கிறாரு, அதுல ஸ்மைல் பண்ணேன். அதுக்கு பிறகு 2வது நாள் கிளாஸ் முடிகிற போது மாஸ்டர் நம்ம எப்படி நினைச்சோமோ அப்படித்தான் இருக்காரு. மாஸ்டர் என்ன சொல்லணுமோ உண்மைதான் சொல்லியிருக்காருன்னு. அந்த பையன் அதே மாதிரி பாத்துக்கிட்டான். பாலா திரிபுர சுந்தரி அதே மாதிரி தான் பாத்துக்கிச்சு. நான் உண்மையிலே சொல்றேன், அந்த நீங்க பண்ணது இதுல எல்லாம் நான் வந்து ரொம்ப ஆச்சரியம் அடைஞ்சேன், பரவசம் அடைஞ்சேன், ஆனந்தம் அடைஞ்சேன். செஞ்சதுல அவங்க 2 பேரும் செஞ்சதுல நான் நொறுங்கி போயிட்டேன். நீங்க செஞ்சது ஆச்சரியம் அடைஞ்சேன். இவ்வளவு நேரம் இவ்வளவு சர்வீஸ் பண்றாங்கம்மா, போடுறாங்க, இது பண்ண போறாங்க, சாப்பாடு செய்ய போறாங்க, இதை ரெடி பண்றாங்க, அடுத்து இதெல்லாம் ஆடியோ ஒருத்தர் அவர் பாத்துக்கிறாருனாலும் நீங்க எல்லாமே ஆளினால் பாத்துட்டு இருக்கீங்க. இட்ஸ் ஒண்டர்ஃபுல். இது அரேஞ்ச் பண்றது கஷ்டம், பட் இதெல்லாம் செய்யறாங்க. ஆனா இந்த 2 பிள்ளைங்க செய்யறது வந்து நான் வந்து இவ்வளவு மெச்சூர்டா நான் வந்து என்ன நினைச்சு அந்த வயசுல அம்மா அப்படிலாம் இல்லையே அப்படின்னு நினைச்சு அப்படியே உடஞ்சி நொறுங்கி போயிட்டேன். அகங்காரமே இல்லை அந்த பிள்ளைங்கிட்ட. அந்த வயசுல நம்ம வந்து இப்ப ரிதன்யா வயசுலலாம் அவ்வளவு அகங்காரமா இருப்பேன் நான். ரிதன்யா வந்து ஏஞ்சல் மாதிரி இருக்காங்க. என்ன சொல்றீங்க, மாஸ்டருடைய அந்த கைவண்ணமா. அதனால அந்த எல்லா கர்மயோகிகளுக்குமே அது நன்றி, உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. நீங்க இல்லைன்னா நாங்க இவ்வளவு சௌகரியமா எல்லாம் டக்குன்னு விரிச்சிருங்க உட்காந்துருக்கோம். இல்லை நாங்களே அதுல வந்து உட்காரணும், ரெடி பண்ணணும். ஏன் இடம்னு சண்டை வேற இருக்கும். நிறைய இடத்துல நான் போயிருக்கேன் தியானதுலாம். நான் தான் உட்கார்ந்தேன், அவரு இந்த படுக்கை நான் தாங்க படுத்தேன் அப்படிமா. நீங்க அதெல்லாம் வராம கவனமா பாத்துக்கிறீங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது மாஸ்டர் வந்து அந்த கர்ம யோகிகளை வந்து அப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கணும். கண்டிப்பா அவ்வளவு ட்ரெயின் பண்ணி அவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவ்வளவு இது பண்ணி அவருடைய அந்த ப்ரெசன்ஸ் அவ்வளவு இருக்கிறதுனாலையும் இது நல்லா சக்சஸ்ஃபுல்லா. ஒண்ணுமே நீங்க குறைகள்னு கேட்டீங்க, அதனாலதான் இவ்வளவு பேச வேண்டியதா போச்சு. குறைகள்னு ஒண்ணுமே இல்லை, எல்லாமே நிறைகள் தான். அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நிறைகளை வந்து அவ்வளவு சொல்லலாம். அந்த சிரிப்பு நம்ம எங்கேயும் கேட்டதில்லை. அந்த சிரிப்பு உண்மையிலே ஒரு ஆனந்தத்தோடைய சிரிப்பு. அதை உணர்ந்து கொள்றவங்க தான் உணர்ந்து கொள்ள முடியும். என்னால உணர்ந்து கொள்ள முடிஞ்சது, எல்லா ஆத்மாக்களையும் உணர்ந்து கொள்ள முடிஞ்சிருக்கும். நீங்க அங்க என்ன பண்றீங்க, ஒரு கிரியா ஊக்கியா செயல்படுறீங்க. நீங்க கரைகிறதோட மட்டும் இல்லாம நீங்க கரைகிறதுனால எல்லாரையும் கரைய வைக்கிறீங்க. ஆனா எல்லாரும் சொல்றது உண்மை சரி. அதாவது என்னன்னா அங்க வந்து மிதக்கிறோம்.
ஆனந்த அலைகள்ல மிதக்கிறோம். அவரு குரு ஆனந்த அகஸ்டா ஆனந்த அலையில நம்ம மிதக்க விடுறாரு. வீட்லயும் நீங்க மிதக்கலாம் ஸ்ரீ. மீண்டும் மிதக்க வருவேன். எல்லா கர்மயோகிகளுக்கும் நன்றி சொல்லிருங்க. கண்டிப்பா சொல்றேங்க ஸ்ரீ. உண்மையிலே சொல்றேன், நீங்க எல்லாம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கீங்க. அப்படிலாம் இல்ல ஸ்ரீ, எல்லாமே நார்மலா தான் இருக்கும். உள்ள வந்து மாஸ்டர் வைப்ரேஷன்ல இருக்கல ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இல்ல பொய்யாவே சொல்ல, என்னன்னா எனக்கு நான் புகழ்ந்து சொல்ல, நீங்க எல்லாமே எனக்கு எக்ஸ்ட்ராடினரியா தெரியுங்க. சின்ன பையன் அப்படி பண்றான், அது இப்படி பண்றான், அது எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸைட்டியா தெரியுது எனக்கு. இப்ப என்னன்னா ஒரு கர்மயோகியாக இருந்து நம்ம கொஞ்சம் ஒரு வருஷம் பிடிக்குமான்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். இல்ல உண்மை அதுதான் ஸ்ரீ. ஒரு கர்மயோகி நான் வந்து வெளியே வந்தப்போ யோசிச்சுட்டு பஸ்ல வந்தப்போ ஒரு கர்மயோகியாருக்கு ஒரு 1 year 2 year பிடிக்குமா நம்மளுக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே. நம்ம குரு மாதிரி ஆகிறதுக்கு நம்ம பழக்கம் எடுக்கணும். கர்மயோகி ஆகிறதுக்கு ஒரு 1 year ஆகுமா? அப்போ நான் உண்மையிலே கர்மயோகி ஆகிறதுக்கு குவாலிட்டி அது ஆகலை. அதனாலதான் அந்த உறவு தோணாது. நான் அப்பதான் யோசிச்சேன், 60 பேர்ல குரு ஏன் வழிகட்டுறாரு அப்படின்னு யோசிச்சேன். அப்போ அதுக்கே ஒரு குவாலிஃபைடா இருக்கு. ஏன்னா மறுபடியும் ஒரு விழிப்புணர்வு உள்ள ஞானியோட குருவுடைய நெருக்கத்துல எல்லாம் போக விழிப்புணர்வு. அவர் பல ஜென்மமா ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தா தானே அது பக்கத்துல மறுபடியும் போக முடியும். கண்டிப்பாங்க. அது அதனால என் மனசையும் நீ ஏமாத்திராத, மறுபடியும் எப்படியாவது முயன்று மறுபடியும் நாமக்கல்ல போய் உட்கார்றோம் மாஸ்டர் வீட்டுல அப்படின்னு ஒரு சங்கல்பம் அதுக்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். அடிக்கடி ரெகுலரா வந்து மாஸ்டரை பாத்துக்க அப்படின்னு வச்சிருக்கேன். ஆனா கண்டிப்பா ரெகுலரா வர்றதுக்குள்ள விஷயங்களை பண்ணுவேன் ஸ்ரீ. கர்மயோகியும் உண்மையிலே எனக்கு ஒரு இது இருக்கு வந்து பண்ணணும்னு. பட் அது தகுதி இருக்கும்போது கண்டிப்பா நானும் வருவேன், மாஸ்டரும் அதை இது பண்ணுவாரு. நிறைய பேருக்கும் நான் ரெஃபர் பண்றேன் ஸ்ரீ. ரெஃபர் பண்ணுங்க. அதாவது இதையும் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது ஒரு விளம்பரமே இல்லை, எங்களை இது பண்ணுங்க நாங்க இதெல்லாம் பண்றோம், இதுக்கெல்லாம் நீங்க வந்து டொனேட் பண்ணலாங்கிற ஒரு விளம்பரம் கூட அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டோம். குருவை பார்க்கும்போது வெறுங்கையில போக கூடாது, சாஸ்திரம் வந்து சொல்லுது. என்ன அப்படின்னா ராமகிருஷ்ணரே சொல்லியிருக்காரு, சாதுக்களை பார்க்கும்போது வெறுங்கையில போக கூடாது. ஏன்னா நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. இன்னொன்னு அவங்களும் நம்மள மாதிரி பூமியில உடம்பு எடுத்து கரண்ட் பில்லு, பால், காய்கறி, அரிசி இதுக்கெல்லாம் அவங்களும் செலவழிக்க வேண்டியிருக்கு. கண்டிப்பா. ஆனா அவங்க வெகு நேரங்களை இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற உயிர் நன்மைக்காக தான் அவங்க செலவழிக்கிறாங்க. நம்ம சொல்லலாம், வேணா பேருக்கு வேணா சொல்லலாம். ஆனா நம்ம மாஸ்டர் மாதிரி மாஸ்டர்கள் தான் அந்த உலக சேமத்துக்காக வைப்ரேஷன் அனுப்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. கண்டிப்பாங்க. அவங்க இல்லைன்னா அந்த பூமியே இருக்காது. அவங்க தான் அந்த பூமியை நல்ல அதிர்வுகளை கொடுத்து 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 இந்த பூமியை சுபிட்சமாவும் அமைதியாகவும் எல்லாரும் எல்லா சந்தோஷத்தோடய இருக்காங்களான்னா நம்ம மாஸ்டர் மாதிரி மாஸ்டர்ஸ் தான். எனக்கு இதை உணர முடியும். சாதுக்கள் இருக்கிறதுனாலதான் இது நடக்குது. கண்டிப்பா. அதனால சாதுக்களுக்கு வந்து நம்ம கொஞ்சம் அது போக அவங்க எக்ஸ்ட்ரா இந்த ஞானத்தை இதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வேற. ஆர்டினரி பீப்புளுக்கு அப்ப நம்ம புரிய வச்சு தானே ஆகணும், எதுக்கு ஃபீஸ் போடுறோம் என்ன ஏதுன்னு கேட்குறாங்கன்னு. ஆமா ஆமா. அதனால அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. 10,000ங்கிறதுலாம் ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இதெல்லாம் இல்லை. எல்லாமே வந்து அந்த மாஸ்டர்ஸுக்கு நம்ம வந்து என்ன மாஸ்டர்ஸ் நோ தேட் ஒரு என்ன ஃபிக்ஸ் பண்ணணும்னு பெரும்பாலும் மாஸ்டர்ஸ் வந்து அது எவ்வளவு குறைக்க முடியும்னு பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. அதை அதுக்கு இன்னொன்று காரணம் சில ஆத்மாக்கள் வரக்கூடாதுங்கிறதும் அவங்க அதுல இருக்கும். தேவையில்லாத ஆத்மாக்கள் ஒரு அசுரர்கள் மாதிரி ஆட்கள் எல்லாம் உள்ள வர முடியாது இல்லையா, மாந்திரிக மாதிரி மாத்திட்டு போயிடுவாங்க. நம்ம இப்ப ஒரு வித்தையை கொடுக்குறோம், இப்ப மாஸ்டர் மாதிரி ஆள்கிட்ட அப்படி ஆள் வர முடியாது. ஆனா நம்ம இந்த அமிர்தத்தை கடையும் போது ராகுவும் கேதுவும் இடையில வந்துட்டாங்க பாத்தீங்களா, அது மாதிரி சில வசியம் பண்ற மாந்திரிகம் பண்றவங்களும் சிலர் வருவாங்க இதுக்குள்ள கலந்து வந்து சில அந்த கலைகளை கத்துக்கிட்டு அதை தேவையில்லாத பெண்களை வசியம் பண்றதுக்கு இது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அடிக்கிறவர் ஆன்மீகவாதி, அடி தாங்குவதே ஆன்மீகவாதி. நம்ம உண்மையும் சத்தியமும் நம்ம இருந்தா பிரபஞ்சமே அதுக்கு திருப்பி என்ன கணக்கோ பாத்துக்கும். அது நம்ம குரு கிட்ட நிறைய அந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யானையை கட்டி பிடிச்ச மாதிரி இருந்தது நம்ம குருவை. இது பண்ணு ஒரு இமயமலையை கட்டி பிடிச்ச மாதிரி இருந்தது எனக்கு. ஆனா அவ்வளவு இருந்து பாருங்க, ஆளு ஹைட்டு வெயிட் ஹீரோ மாதிரி இருக்கிறாரு. ஆனா மெல்ட் ஆகுறாரு பாருங்க, மெல்ட் ஆகுறாருங்க. அவர் இதயம் கருணையா துடிக்குது. நான் அதுலதான் செத்து போயிட்டேன் நான். ஆகா
அவர் ஒரு கையில ஓங்கி அடிச்சு அந்த 12 பேருமே செத்து போயிருவாங்க. நான் தான் நினைச்சேன் அவர் கை சைஸ் தான் என் உடம்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அவருடைய பொஜன் சைஸ் அவரு ஒரு 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 கராத்தே அடி கொடுத்தாருன்னா அந்த 12 பேருமே செத்து போயிருவாங்க. ஆனா அவர் எவ்வளவு பொலைட்டா சொல்றாரு பாருங்களேன். நான் அதை கண்ணீர் விட்டுட்டேன். என்னுடைய குரு ஆனந்த அகஸ்தா பேசும்போது நான் கண்ணீர் விட்டேன். அவர் பேசும்போது நான் 3 தடவை கண்ணீர் விட்டேன். அந்த ஆத்மா எவ்வளவு சப்மிட்டிவா இருக்கு பாருங்க பிரபஞ்சத்துல. அதுக்கு அவ்வளவு திறமை கொடுத்துருக்காங்க, அவ்வளவு பவர் கொடுத்துருக்காங்க. 9 பேரை கண்ணால பார்த்து ஆற்றக்கூடிய அளவுக்கு திறமை கொடுத்துருக்காங்க. கிரகங்களை மாத்தி வைக்கிற வலிமை என்னுடைய குரு ஆனந்த அகஸ்தாவுக்கு இருக்கு. அப்படி இருந்தாலும் என் குரு என்ன பேசுறாருன்னா, இந்த இவர் என்ன அடிப்பா, நான் இவர் அடிச்சிருவேன், அவரு என்ன அடிப்பாருன்னு சொல்றாரு. அந்த பணிவு வார்த்தையை பாருங்களேன். அவர் என்ன அடிச்சிருவாரு, அப்ப யார் பலசாலின்னு கேட்பார். அது ஒரு பலசாலியே சொல்றாரு பாருங்க. பலசாலியே நானும் கூட தோத்து போயிருவேங்கிறாரு. அது ஒரு பலசாலி. நம்ம சொன்னா பரவாயில்ல, நம்ம நான் ஒன்னத்துக்கு லாய்க்கு இல்லாதவன். அப்ப நான் அதுல நான் அழுதேன். என்ன அழுதேன்னா, என்ன மாதிரி ஒரு உருப்படாதவன் ஹீரோன்னு நினைச்சிருக்கேன். ஒரு ஹீரோ எனக்கு முன்னால ஒரு ஹீரோ என்ன சொல்றாரு, என்ன இவர் அடிச்சிருவாருன்னு பணிவா சொல்றாரு பாருங்க. அப்ப அவருடைய உள்ள எவ்வளவு இரக்கத்தாலையும் கருணையாலையும் அன்பாலையும் நிறைஞ்சிருக்கும்ன்றது நான் அதை பார்த்தேன். அதுல இப்பவுமே அழுது வருது எனக்கு. பேசும்போதே நான் 3 தடவை அழுதேன். அந்த வார்த்தைகள் அப்படி அந்த இதயம் அப்படி இருக்கு. இந்த மாதிரி இதே மாதிரி நம்ம மாறிடக்கூடாதா? எப்பவுமே இங்க பாரு அங்க என்ன சொல்றது, இப்ப நம்ம குருவை பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம். அப்படி இருக்காரு அவரு. ஏதாவது ஒரு வார்த்தை அவருடைய வார்த்தை இந்த சொல்லுவாங்க, இந்த ஒவ்வொரு வார்த்தையும் தங்கத்தின் ஈடுன்னு சொல்லுவாங்க. இப்ப நான்லாம் பேசும்போது சொல்றேன் சகோதரி, நான் நிறைய பேசினாலும் அதுல ஒரு 30 to 40% தேவையில்லாத வார்த்தை இருக்கு. எனக்கே தெரியும். இப்பவுமே கூட நான் இதை இப்படி பேசியிருக்க கூடாதுன்னு. ஆனா நம்ம குரு பேசுனதுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம சொல்ல முடியுமா? தங்கத்தோடைய இதுக்கு குவாலிட்டிக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியுமா? நான் அதுல கடைசியா நம்ம குரு பேசுறாரு, ஆத்மாக்கள்லாம் எப்படி இருக்கணும்னு பேசுறாரு அவரு. ஆனா அதுல கலோக்கியால தான் பேசுறாரு. ஆனா எல்லா வார்த்தையும் வேதங்களின் சாரமா, உபனிஷதங்களின் சாரமா இருக்கு. ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம இதயத்தை தைக்குது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம மனசை ஊடுருவி இதயத்துல போய் ஆழத்துல போய் ஒரு ரசாயன மாற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு அந்த வார்த்தைக்கு வலிமை இருக்கு. நம்ம மேலோட்டமா நான்லாம் பேசுறேன், ஒரு மனசை பயன்படுத்தி நம்ம நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுறோம். ஆனா அவர் லோக்கலா தான் பேசுறாரு. ஆனா அந்த வார்த்தை அடி ஆழத்துல போய் தைக்குது. ஆமா, கண்ணுல பாக்குறாரு அழுகுறோம். ரைட்டு, பேசும்போதுமே அழுக வருதுங்க. என்னங்க அவர் பேசினாலே ஒரு உபனிஷதங்களுடைய சாரம் மாதிரி இருக்கு. இந்த சுயசிவமும் பேசுறாரு நிறைய விஷயம். நான் பேசுறோடனே டக்குனு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன் அவரு இதெல்லாம். ஏன்னா அவர் பேச ஆரம்பிச்ச உடனே ஐயோ எரிச்சலா இருக்கு இவர் பேசுறது அப்படின்னு தோணும். ஆனா அவர் நிறைய விஷயம் பேசுற மாதிரி பேசுவாரு. டேய் நீ மனுஷனா மாற, அதுக்கப்புறம் பேசுங்கிற மாதிரி என் மைண்டுக்குள்ள வரும். ஒரு மாதிரி நிறைய வார்த்தைகளை அடுக்கி வினோதமா பேசுறதுனால ஒருத்தர் பேச்சாளர் இல்ல. பேச்சுனா நம்ம குரு மாதிரி பேசணும். அவன் இதயத்துக்குள்ள போய் ரீச் ஆகணும். இதயத்துக்குள்ள போய் ஒரு ஆட்டணும். அப்படி இதயத்தை கலைச்சு விடுறாரு பேச்சிலேயே. ஐயோ அவரெல்லாம் எங்க இருக்காருன்னு என்ன ஒன்னும் புரியவே இல்லை எனக்கு. என்ன இது இந்த ஸ்பீச் இவ்வளவு வேலையை பண்ணுதுன்னு ஆச்சரியமா இருக்கு. நிறைய நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். 1 ஹவருக்கு மேல பேசிட்டேன். பரவாயில்லைங்க ஸ்ரீ, உங்களோட அனுபவங்கள்ல நீங்க ஆடியோவா அனுப்புங்க, மக்களுக்கு கொஞ்சம் சேர்ப்போம். கண்டிப்பா ஸ்ரீ. நன்றி 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 ஸ்ரீ. ஆனந்தம் பொங்கட்டும். ஆனந்தம் பொங்கட்டும். ஆனந்தம் பொங்கட்டும். ஆனந்தமா இருங்க, தொடர்ச்சியா பயணிங்க, நிறைய பேர் கேட்டு சொல்லுங்க, சிறந்த கர்மயோகியாவும் வாங்க. நன்றி நன்றி ஸ்ரீ. நன்றி நன்றி நன்றி. வச்சுட்டீங்களா? சரி. ஆனந்தம் பொங்கட்டும் ஸ்ரீ. ஆனந்தம். என்ன புண்ணியம் செய்தேனோ